ஹாய், இந்த வீடியோவில் வந்து நான் ரேண்டம் டேஸாக எடுத்த கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து சண்டே வந்து வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து சோயா போட்டு சீரக சம்பா ரைஸில் பிரியாணி பண்ணியிருந்தேன். எப்போவுமே பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணுவேன். சரி வந்து சீரக சம்பாவில் ட்ரை பண்ணலான்னு வந்து சீரக சம்பாவில் தான் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஸோ லஞ்சுக்கு வந்து எல்லாருமே சாட்டிஸ்ஃபையாக சாப்பிட்ருந்தாங்க சோயா பிரியாணி. அதுக்கப்புறம் இன்னொரு டே வந்து நான் ஏசி கிளீனிங்க்கு புக் பண்ணியிருந்தேன். ஏசி ஓடிட்டே இருக்குது, பட் சில்னஸே இல்லை ரூம்லன்னு வந்து புக் பண்ணியிருந்தேன். பார்த்தா கேஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குன்னு வந்து அந்த க்ளீன் பண்ணியிருந்தாங்க. நான் அர்பன் கிளாப்பில் தான் ஏசி வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ஏசிங்கிறதுனால அதுக்கான அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஈவினிங்காக பாப்பா வந்து விளையாட வச்சுருந்தேன். ஸோ அங்கே இருக்கிற பொண்ணுங்க கூட ஜாலியாக ஈவினிங் வந்து விளையாண்டுட்டு இருந்தா. அவள் விளையாடுறது பார்த்துட்டு எனக்கு தான் டயர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா காற்றே அடிக்க மாட்டேங்குது. வெளியில் கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு பார்த்தா கூட. நைட் வந்து டின்னருக்கு வந்து அன்றைக்கி க்ரீன் சட்னி பண்ணியிருந்தேன். இது வெறும் கொத்தமல்லி, தேங்காய் போட்டு கடலை போட்டு அரைக்கிறது சூப்பராக இருக்கும். ஸோ நைட்டுக்கு அது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஆனியன் தோசை. இதிலே நீங்கள் பொடி போட்டு சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அமேசானில் வந்து ஒரு கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து நட்ஸுக்காகவே வாங்கியிருந்தேன். பார்த்தா சேமாக இருக்கும். இதில் வந்து மொத்தம் 6 செட் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பிளாக் கலரில் லிட் கொடுத்துருக்காங்க. நல்லா டைட்டாக கிரிப்பாக தான் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. நான் வந்து இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் வால்நட்ஸ் அண்ட் பம்கின் சீட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல. ஸோ அதை வந்து கொட்டி வைக்க வந்து ஈவனாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு வந்து அமேசானில் தான் இந்த செட் வந்து வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்தது பார்க்கவே.